Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. தற்போதைய செய்தி ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாலாற்றில் தடுப்பணை கட்டுவதற்காக 215 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்திருக்கிறது ஆந்திர அரசு. ஏற்கனவே அங்கே 22 அணைகள் இருக்கின்ற நிலையில் மேலும் ஒரு அணையை கட்டுவதற்கு முடிவு செய்தது ஆந்திர அரசு. இதற்கு தமிழகத்தின் சார்பாக பல்வேறு தரப்பிலும் கடுமையான விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. இந்த சூழலில் பாலாற்றில் தடுப்பணை கட்டுவதற்கு 215 கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறது ஆந்திர அரசு. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குமரவேல் இணைந்திருக்கிறார். குமரவேல், விவரம் என்ன? மணிமாறன், தற்போது ஆந்திர மாநிலம் குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய சாந்திபுரம் என்ற இடத்தில் அரசு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி கலந்து கொண்டு முடிவுற்ற பணிகளையும் புதிதாக துவங்க உள்ள பணிகளுக்குமான அடிக்கல்லை நாட்டினார். இதில் குறிப்பிடும்படியாக அவர் வெளியிட்ட அறிவிப்பானது அதாவது ஆந்திர மாநிலம் குப்பம் அருகே இருக்கக்கூடிய பாலாற்று பகுதியில் ஏனென்றால் பாலாறு கர்நாடகத்தில் தொடங்கினாலும் குப்பம் அதாவது ஆந்திர மாநிலத்தில் 222 கிலோமீட்டர்கள் மட்டுமே பயணிக்கிறது. இதில் ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போல 22 தடுப்பணைகளை ஆந்திர அரசு கட்டி வைத்துள்ளது. இந்த நிலையில் தான் தற்போது மேலும் ஒரு புதிய தடுப்பணையானது குப்பம் பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய பாலாற்று பகுதியில் கட்டப்படும் என்றும் அதற்காக அரசு நிதியிலிருந்து 215 கோடியை தாங்கள் ஒதுக்கியிருப்பதாகவும் இந்த பணிகள் மிக விரைவாக துவங்கும் என்றும் இந்த கட்டப்படக்கூடிய அணையானது சுமார் 0.6 டிஎம்சி தண்ணீரை சேமிக்கக்கூடிய அளவில் இந்த அணையானது கட்டப்படும். இதனால் குப்பம் பகுதி மக்களுக்கு பெரும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பை ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி தற்போது வெளியிட்டிருக்கிறார். அதே போல இது தவிர்த்து மற்ற 2 நீர்த்தேக்கங்களும் கட்டப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார். ஆனால் அந்த 2 நீர்த்தேக்கத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களும் சரி, தமிழக விவசாயிகளும் சரி, பாலாற்றில் தடுப்பணைகளை ஆந்திர அரசு தொடர்ந்து கட்டக்கூடாது என்று குறிப்பிட்டு வந்தார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் இங்கு ஆந்திராவில் இதற்கு முந்தைய முதல்வராக இருந்த சந்திரபாபு நாயுடு கணேசபுரம் என்ற பகுதியில் ஒரு மிகப்பெரிய நீர்த்தேக்கத்தை கட்டுவதற்கான பணிகளை துவங்கினார். அப்போது தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதா உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் வழக்கு தொடரப்பட்டதை தொடர்ந்து அந்த அணை கட்டுமான பணியானது தற்காலிகமாக கைவிடப்பட்டு தற்போது அந்த வழக்கு தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அந்த வழக்கு சம்பந்தமான மறு விசாரணையானது வருகிற 13/3/2024 அடுத்த மாதம் வழக்கு விசாரணைக்கு வருகிறது. ஆனால் 2 நாட்களுக்கு முன்பாக ஆந்திராவில் செய்தியாளர்களை சந்தித்த ஆந்திர வனத்துறை அமைச்சர் அந்த வழக்கு ஆந்திர அரசிற்கு சாதகமான தீர்ப்பு வழங்கியிருப்பதாகவும் அதன் அடிப்படையிலேயே புதிய தடுப்பணையை ஆந்திர அரசு கட்ட உள்ளதாக கூறியிருக்கிறார். இது தொடர்பாக தமிழக அரசு தரப்பிலிருந்து இன்னும் விளக்கம் அளிக்கப்படவில்லை. ஒருவேளை தற்போது ஆந்திர முதல்வர் அறிவித்தது போல பாலாற்றின் குறுக்கே புதிய தடுப்பணை கட்டப்படும் பட்சத்தில் தற்போது வரக்கூடிய பெரும் பகுதி குறைய வாய்ப்புள்ளது. கீழ் பாலாறு மற்றும் மேல் பாலாறு என ஆக மொத்தம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாலாற்றை சார்ந்துள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாவார்கள். மணிமாறன், விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி குமரவேல். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.